ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இப்பொழுதும் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியை மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லி, இந்த மாதத்திற்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த செய்தியை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். நாம் அதை வாசிக்க போகிறோம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அதனுடைய 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று நாம் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அந்த மூல மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே, உங்கள் அரணுக்கு திரும்புங்கள், 2 மடங்கு நன்மைகளை தருவேன், இன்றே தருவேன் அப்படின்னு அந்த வசனம் தெளிவாக இருக்கு. நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே. அல்லேலூயா. வழக்கமாகவே நாம் ஒரு சிறையில் இருக்கிறோம். என்ன சிறை? உலகம் என்கிற சிறையில் நாமெல்லாம் இருக்கிறோம். உலகத்தின் சிறையிலே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை தேவன் பார்க்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். நம்முடைய நிலைமை அவருக்கு தெரிகிறது, நம்முடைய வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஒரு சிறைப்பட்ட நிலையில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும், எங்கே போயிருக்காங்க எல்லாம்? இந்த உலகத்தில் ஒரு சிறைப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்தாலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை எப்படி இருக்கு? நம்பிக்கையை உடைய சிறை கைதிகளே, உங்கள் அரணுக்கு திரும்புங்கள். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஒரு அரணாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு அரணாய் இருக்கிறார். அந்த அரணான கர்த்தர் நம்மை அவருடைய அரணுக்குள்ளே கொண்டு வந்து என்ன செய்கிறார்னா, 2 மடங்கு நன்மைகளை தருகிறார். நாம் பெறப்போவது 1 மடங்கு ஆசீர்வாதம் அல்ல, 2 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். யோபுடைய வாழ்க்கையில் அவன் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய செல்வ சீமானான்தான். 7000 ஒட்டகங்கள், அப்படி ஒவ்வொன்றும் பல ஆயிரங்கள் அப்படி இருந்துச்சு. ஒரு நாள் பிசாசு அவன் மேலே கை வைத்தான். எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. எல்லாமே அழிஞ்சு ஒன்றுமில்லாமல் உட்கார்ந்துருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு யோசனை, ஒரு பெரிய சிறையில் மாட்டிக்கிட்டான். சத்துரு அவனை சிறைப்படுத்தி விட்டான். பயங்கரமான கொடிய காயங்கள், உடம்பெல்லாம் கொடிய காயம். 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்களும் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அவ்வளவு பெரிய மனுஷன், செல்வ சீமான். 10 பிள்ளைகள் இருந்தார்கள். எல்லாத்தையும் சத்துரு அடிச்சிட்டான், அழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிவிட்டான். அல்லேலூயா. யோபு தனித்து வந்து உட்கார்ந்துருக்கான். அவன் மனைவி கூட அவனுக்கு ஆதரவாக இல்லை. தேவனை தூசித்து ஜீவனை விட்டு செத்து தொலையா, இன்னும் என்ன உனக்கு ஆண்டவர்னு பேசுகிற அப்படின்னு அவனை பரிகாசம் பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா போல இருக்கு. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமான மாறும்போது அவள் வந்திருக்கா. அவளும் சேர்ந்து அழிஞ்சிருக்கணும். ஆனால் அவளை ஆண்டவர் வச்சிருந்தார். ஆனால் எதுக்காக? ஆதரவாக இருப்பான். ஆதரவாக இல்லை, அவளும் போயிட்டா. என்ன சொல்லிட்டு போயிட்டா? இன்னுமா நம்முடைய உத்தமத்தில் நிலைச்சு நிற்கிற? தேவனை தூஷணம் பண்ணிட்டு ஜீவனை உடியா
அப்படின்ட்டு புருஷனை சொல்லிட்டு பொண்டாட்டிக்காரி போயிட்டான். கடைசியில் அவன் மாத்திரம் இருக்கான். பிள்ளைகள் போயிடுச்சு, 3000 ஒட்டகம் போயிடுச்சு, 7000 ஆடுகள் போயிடுச்சு, பணிவிடைக்காரர்கள் போயிட்டாங்க, திரளான மிருக ஜீவன்கள் போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, எல்லாம் திருட்டு போய் வந்து ஓட்டின்னு போயிட்டான். அல்லேலூயா, சோத்திரம். கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கான். அவன் ஆண்டவரை தூசிக்கலை. அவன் சொல்கிறான் உணர்வில், ஆண்டவர் தானே கொடுத்தாரு, இதெல்லாம் கொடுத்தது ஆண்டவர் தானே, அவர் கொடுத்தவர் எடுத்துக்கிட்டாரு, அவருக்கு சோத்திரம். கொடுக்கும்போது நான் சந்தோஷமாக இருந்தேன்ல, கொடுக்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தேன்ல, கொடுக்கும்போது அனுபவித்தேன்ல, கொடுக்கும்போது எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுத்தாருல்ல, இன்றைக்கி எடுத்துக்கிட்ட போது நான் அவரை என்ன சொல்லணும்? தூசிக்கணுமா? இல்லையே, அவர் நல்லவர். என்ன சொன்னான் தெரியுமா? மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் பார்ப்பேன். அந்த துக்கமான நிலையில் சொல்கிறேன், அவரை நான் பார்ப்பேன், நான் காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். சாத்தானுக்கு வெக்கம் வந்து போச்சு. அல்லேலூயா. அத்தோடு போனவன் தான் திரும்பி வரவே ஆண்டவர்கிட்டையும் வரல, யோபுக்கிட்டையும் வரல, போயிட்டான். அல்லேலூயா. இவனுடைய உத்தமத்தில் நிலைத்திருந்தபடியினால் ஆண்டவர் அவனை திரும்பவும் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? 7000 ஆடுகளுக்கு பதிலாய் 14,000 ஆடுகள், 3000 ஒட்டகங்களுக்கு பதிலாய் 6000 ஒட்டகங்கள், திரளான பணிவிடைக்காரர்கள், அதுக்கு 2 மடங்கு பணிவிடைக்காரர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனை பூரண ஆயுசு, தீர்க்க ஆயுசு உள்ளவனாய் அவனை ஆசீர்வதித்து பின்பு தான் அவன் செத்தான். எப்படி செத்தான்? பூரண வயதுள்ளவனா சமாதானமாக செத்தான். தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசாவை கூட்டிகிட்டு போகிறான். யோர்தான் நதியை கடக்கிறாங்க. யோர்தான் நதியை கடந்த உடனே வானத்திலிருந்து அக்கினி ரதம் இறங்கி வந்து அவரை ஏற்றி கொண்டு போகிறது. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பார், நீ கேட்குறது அரிதான காரியத்தை கேட்டாய், உம்முடைய வல்லமையில் என்ன வேணும்? எனக்கு ரெட்டிப்பான வல்லமை வேணும்னு கேட்டேன், கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை நீ என்ன செய்யணும்? பார்க்கணும் அப்படின்ட்டார். சரி, உடனே எலியாவும் இவரும் யோர்தான் நதியை கடக்கிறாங்க. எலியா திடீர்னு அக்கினி ரதத்தில் மேலே ஏறி போகிறார். உடனே இவன் பார்த்துட்டான். பார்த்த உடனே அவருடைய சால்வையை தூக்கி போட்டார் கீழே. அல்லேலூயா. அந்த சால்வையை எடுத்துக்கிட்டு இஸ்ரவேலுக்கு தேரும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, என் தகப்பனே, என் தகப்பனேன்னு கத்துறான். கத்திட்டு திரும்ப வந்தான். வந்து அந்த யோர்தானை பார்க்குறான். யோர்தான் நதி ஓடிக்கிட்டு இருக்கு, பயங்கர ஸ்பீடாக தண்ணி போய்கிட்டு இருக்கு ஆற்றுல. அப்படியே சால்வையை முறுக்கி, எலியாவுடைய சால்வையை முறுக்கி தண்ணியில் அடித்தாம பாருங்க, தண்ணி 2ஆக போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ புரிஞ்சுக்கிட்டான், நமக்கு என்ன வந்திருக்குது? ரெட்டிப்பான வல்லமை வந்திருக்கு. அல்லேலூயா. சரி, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தரப்போகிற அந்த ரெட்டிப்பு வல்லமை என்னெல்லாம்? முதலாவது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஒருத்தர் படிங்க. ஏசாயா 61:7. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61:7ஆம் வசனம். 7. உங்கள் என்ன படிக்கிறேன்னு ஒன்றும் புரியல, கிட்டையாயிலும் வந்து படி. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும்.
லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இதில் ஆண்டவர் இந்த ரெட்டிப்பு ஆசீர்வாதம் என்னெல்லாம் தெரியுமா? நித்திய மகிழ்ச்சி ரெட்டிப்பா, அதில் பாகம், தன்னுடைய பாகத்தில் தனக்கு ஆண்டவர் கொடுத்தவைகளில் மகிழ்ச்சி. அல்லேலூயா. கொடுத்தவைகளில் இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான மகிழ்ச்சி. அதில் நடுவில், அந்த வசனத்தின் நடுவில் சொல்கிறார், இரட்டிப்பு சுதந்திரத்தை கர்த்தர் தருவார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன ஆசீர்வாதம்? இரட்டிப்பான ஆசீர்வாதம். இப்போ இதில் என்னெல்லாம் படிக்கிறோம்? இரட்டிப்பு சுதந்திரத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். அப்போ இரட்டிப்பு சுதந்திரம்னா என்னது? சுதந்திரம் என்பது என்ன? இப்போ சுதந்திரம்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ விஜயம் பிரதர் இருக்கார், அவருக்கு வீடு, அவருக்கு சுதந்திரம். அவருக்கு அவங்க அப்பா எழுதி கொடுத்த சுதந்திரம். புரியுதா? இப்போ நம்ம நித்தீஷ் இருக்கான், செல்வா இருக்கான், அவங்க 2 பேருக்கும் அந்த வீடு சுதந்திரம், அவங்களுக்கு அது சுதந்திரம். இப்படி ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற இடம், சொத்து, நிலம், பணங்கள், இதெல்லாம் என்னது? சுதந்திரம். அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறார்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரட்டிப்பு சுதந்திரத்தை கொடுக்குறார். அப்படின்னா என்ன தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதமும் நமக்கு சுதந்திரமாக கொடுக்கப்படுது, பரலோகத்தில் உள்ள ஆசீர்வாதமும் நமக்கு சுதந்திரமாக கொடுக்கப்படுது. அல்லேலூயா. பூமிக்குரிய ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு. அதுதான் இரட்டிப்பான நன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிப்போம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தீமோத்தேயு எடுக்கலையா? 1 தீமோத்தேயு எடுக்கல? 1 தீமோத்தேயு 5:17. அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ரெட்டிப்பான கணம். முதல்ல ரெட்டிப்பான சுதந்திரம், இப்போ ரெட்டிப்பான கணம். கணம்னா என்னது? மதிப்பு, மரியாதை. இது வரைக்கும் நமக்கு மதிப்பு மரியாதை இல்லை, இந்த உலகத்தில் இல்லை. எவனும் நம்மளை மதிக்க மாட்டுறான். அல்லேலூயா. மதம் மாற்ற வந்துட்டியாங்கிறான், திடீர்னு பார்த்தா ஃபாதர் அப்படிங்கிறான். ஒன்றும் மரியாதை இல்லை. காலனிக்கு போடான்றான், ஊருக்கு போனால் காலனிக்கு போடான்றான். அல்லேலூயா. இங்கே வந்தாக்கா ஊருக்கு போடான்றான். மரியாதை இல்லை. ஊருக்கு போனால் காலனிக்கு போக சொல்கிறான், காலனிக்கு வந்தால் ஊருக்கு போக சொல்கிறான். இவனும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, அவனும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இவனும் இந்த நன்மையை மதிக்கிற மாதிரி இல்லை, அவனும் மதிக்கிற மாதிரி இல்லை. நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த மாதத்தில் வாக்கு தத்தத்தை கொடுத்தது, இரட்டிப்பான கணம் உனக்கு உண்டாகும். இரட்டிப்பான கணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இரட்டிப்பான மரியாதை. இதுவரைக்கும் உனக்கு ஊரில் இருந்த மட்ட ரகமான ஒரு நிலைமையெல்லாம் மாறி உனக்கு என்ன உண்டாகுது? இரட்டிப்பான கணம். அல்லேலூயா. நீ ஜெபிக்கிறவள், நீ ஜெபிக்கிறவன், நீ வேதம் வாசிக்கிறவன், வேத வாக்கு தத்தத்தை அனுதினமும் அறிக்கை பண்ணுறவன், வீட்டுக்குள்ளே உட்காந்து குணுன்னு ஜெபம் பண்ணுறியா? வீட்டில் உட்காந்து குடும்பமாக பாடி ஜெபம் பண்ணுறீங்களா? என் குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு கேட்குறேன். அல்லேலூயா. ஒருத்தன் அந்த மலையில் அப்படியே தொங்கி உறங்கி கிடக்கான்.
ஒருத்தன் இந்த மூலையில் உறங்கி கிடக்கான், ஒருத்தன் அந்த மூலையில் உறங்கி கிடக்கான். என்னன்னா காலேஜ் ஜெபம் நடக்குதான். என்ன நடக்குது? காலேஜ் ஜெபம் நடக்குது. தனிமையாக இருக்கிறவங்க பாக்கியவதிகள். தனிமையை உட்காந்து ஆண்டவரை தேடி கூப்பிட்டு கூப்பாடு போட்டு ஜெபம் பண்ணுறியா, இல்லை உலகத்தில் வெளியிலே தெரியாமல் ஜெபம் பண்ணுறியா? நல்ல சத்தமாக பாடி துதித்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி நல்ல பாட்டு பாடுவோம். பாட்டு கேட்டு ஒரு 2 பேர் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்போ என்ன கணம்? ரெட்டிப்பான கணம். 3வது ஒரு வசனத்தை படிக்கலாம். யாத்திராகமம் 22:7. யாத்திராகமம் 22:9. யாத்திராகமம் 22:7. யாத்திராகமம் 22:9. அவன் வீட்டிலிருந்து திருட்டு போனால், திருடன் அகப்பட்டானாகில் ரெட்டிப்பாக கொடுக்க வேண்டும். சரி, யாத்திராகமம் 22:9. காணாமற் போன மாடு, கழுதை, ஆடு, வஸ்திரம், நியாயாதிபதிகள் எவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்களோ ரெட்டிப்பாக கொடுக்க கடவன். அல்லேலூயா. இந்த 2 அதிகாரத்தையும் வச்சுங்க. யாத்திராகமம் 22:7 9ஆம் வசனத்தையும் நீங்கள் வச்சுங்க. இதில் என்னென்னா, ஒருத்தன் திருடிட்டான்னா, ஆட்டையோ மாட்டையோ வஸ்திரத்தையோ திருடிட்டான்னா, திருடன் கண்டுபிடிக்கப்பட்ட திருடன் எத்தனை மடங்கு கொடுக்கணும்? இது நஷ்டப்பட்டவனுக்கு ரெட்டிப்பாக கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம திருடன் யாரு? நமக்குள்ளதை திருடின்னு போன திருடன் யாரு? அது ஏம்மா சொல்ல மாட்டேற? வாயை மூடிக்கின்னு நிற்கிற, உட்காந்துருக்க, சொல்ல பயமாக இருக்கா? வீட்டில் அடிச்சு போட்டுருவான், அரைஞ்சிருவான்னு. அல்லேலூயா. பிசாசு நமக்குரிய சுகத்தை திருடிட்டான், பலனை திருடிட்டான், ஆரோக்கியத்தை திருடிட்டான், எல்லாத்திட்டையும் திருடி வச்சிருக்கான். ஆண்டவர் நமக்கு அடித்து அவனை பிடிச்சி கட்டி போட்டு 2 மடங்கு அவன்கிட்ட எடுத்து நமக்கு தருவார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு 2 மடங்கு சுதந்திரத்தை திருட்டு போய் தரணும். ஆடை திருடி விட்டானா, ஆத்துமாக்களை திருடின்னு போனானா, அவன் 2 மடங்கு நமக்கு கொடுத்தாகணும். கழுதையை திருடினானா, மாட்டை திருடினானா, வஸ்திரத்தை திருடினானா, திருடன் பிடிப்பட்டுட்டான். இங்கே என்ன எழுதியிருக்கு? திருடன் பிடிப்பட்டால். இப்போ இங்கே நமக்கு என்னாச்சு? நம்ம சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை, நம்முடைய வைகளை, நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய பணத்தை எவன் திருடிக்கிட்டு போனான்? பேய் திருடன். எந்த திருடன்யா? பேய் திருடிக்கிட்டு போயிட்டான். கர்த்தர் அவனை பிடிச்சி கட்டிட்டார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னவர் அவங்ககிட்டருந்து 2 மடங்கு பிடுங்கி நமக்கு தருவார். அல்லேலூயா. அதுதான் ரெட்டிப்பான நன்மை. அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகம புத்தகம் 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஈசாக்குக்கு
உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும். நான் வாசிக்க இங்கே பாரு, எல்லாம் என்னை கவனி. நான் வாசித்து முடித்த உடனே ஒரு பகுதி வாய்ச்சா நான் சொல்ல நிறுத்தி வாசிக்கணும். அதான் பைபிள் படிக்கிற முறை. சும்மா நீ பாட்டுக்கு அப்படி விட்டு அடிச்சுட்டு போகிறதில்ல. கவனிங்க, வசனம் எப்படி கவனிக்கணும். மேலே வானத்தோடும் நான் சொல்லி முடிக்கும்னால கம்முன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் பூமியின் சாரத்தோடும் வாய்ச்சோடனே நான் பூமியின் சாரத்தோடுன்னு சொல்கிறேன்னா நீங்கள் அமைதியாக இருக்கணும். அப்படி வசனத்தை கரெக்டாக படிக்கணும். அல்லேலூயா. திரும்ப யாராவது படிக்க. அப்பொழுது ஈசாக்கு பிரதியுத்தரமாக உன் வாசஸ்தலம். இங்கே பாருங்க, முதல் ஆசீர்வாதம், பூமியின் சாரத்தோடு உன்னுடைய வாசஸ்தலம் இருக்கும். உயர வானத்திலிருந்து பனியோடும் இருக்கும். அப்போ ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம். என்னெல்லாம் ஆசீர்வாதம்? உன்னுடைய வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும். அப்படின்னா பூமியின் சாரம்னா என்ன? பைபிளை இப்படி மூஞ்சி மேலே வச்சுக்கிறியா? நாத்தம் பிடிச்ச மூஞ்ச வச்சுக்கிட்டு கவனி. உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும். அப்போ பூமியின் சாரம் என்ன? பூமியினுடைய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. வானத்தின் பனி வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தின் ஆசீர்வாதம். இப்போ ஒரு வாக்குத்தத்தத்தினுடைய 2 பகுதி என்னது? பூமியிலிருந்து உண்டாகிற பூமியின் சாரம். இந்த பூமியின் சாரம் என்ன? இப்போ ஒரு நிலத்தில் உழுது தண்ணீர் விட்டு முறம் போட்டு அதை நல்லா பயிராக முளைக்க வைக்கிறாங்க. அப்போ பூமியினுடைய சாரம் என்ன? பூமி சத்து அதுக்கு கிடைக்குது. அந்த கிடைச்ச பூமியின் சத்தை வாங்கி அது வளருது. அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற நாமும் வறண்டு போய் கிடக்கிறோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்குற ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு. அப்போ இந்த ரெட்டிப்பான நன்மையில் முதல் நன்மை என்ன? பூமியின் சாரத்தோடு உன்னுடைய வாழ்விடம் இருக்கும். வாசஸ்தலம், அதாவது வாழ்விடம். நம்ம வாழுகிற வாழ்க்கை என்பது இந்த பூமிக்குரிய நன்மைகளால் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது, வானத்தின் பனி அப்படின்னா என்னது? அந்த வானத்தின் பனி என்பது தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். அல்லேலூயா. கீழே அழிவுக்குரிய ஆசீர்வாதம், மேலேந்து வருகிற அழியாமையின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த 2 விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுக்கிறேன்னு சொல்கிறார். இதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான நன்மை. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நமக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். 1 மடங்கு ஆசீர்வாதம் இல்லை, ரெட்டிப்பான நன்மை. இந்த ரெட்டிப்பான நன்மையை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? உதாசீனப்படுத்திடக்கூடாது. இந்த ரெட்டிப்பான நன்மையை குறித்து நம்ம சாதாரணமாக இருந்துடக்கூடாது. இப்போ நான் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் நம்மை நடத்த போகிறார். நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வாக்குத்தத்தத்தை டெய்லி அறிக்கை பண்ணணும். இந்த வாக்குத்தத்தத்தை மறந்துட்டீங்களோ? கைகட்டு. இந்த வாக்குத்தத்தத்தை மறந்துட்டீங்களோ, உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை சாத்தான் அடிச்சுட்டு போயிடுவான் மறுபடி. இந்த வாக்குத்தத்தத்தை அனுதினமும் அதிகாலையில் எழுந்து அறிக்கை பண்ணுவீங்களோ, அவன் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிலைச்சிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ரெட்டிப்பான நன்மை வேணும்? அல்லேலூயா. உலகத்தில் ஒரு நன்மை பெறுறதே பெரிய சங்கடமான காரியம், பெரிய கஷ்டம். ஒரே ஒரு நன்மை கிடைக்கிறதே தேடி தேடி அலைகிறான். ஒரு நன்மைக்காக தேடி அலைகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் போகுது. ஒன்றுமே இல்லாமல் போகுது. ஒருவர் சொன்னார், எங்கள் அம்மா திடீர்னு வாப்பா இந்த கோயிலுக்கு போய் மொட்டை போடணுன்னாங்க. எதுக்குன்னு?
உனக்கு இப்படி ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னாங்க. சரின்னு போய் மொட்டை போட்டேன். இன்னொரு டைமு அடுத்த வருஷம் திரும்பவும் மொட்டை போட கூப்பிட்டாங்க. திரும்பவும் போய் மொட்டை போட்டேன். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. வருஷம் வருஷம் என்னை மொட்டை போட கூப்பிட்டாங்க. கொஞ்சம் முடி வளர்ந்துருக்கும், உடனே மொட்டை போட கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்படியே மொட்டையாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அதுக்கப்புறம் ஒரு நாள் தம்பிக்கு முடிய இருக்கணும்னாங்க. எனக்கு தலையில் முடியே இல்லை, மொத்தமே வழுக்கையாகி போச்சு. ஒரு நன்மை பெறதுக்கே கூப்பிட்டு 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 வருஷக்கணக்காக போய் மொட்டையை போட்டு என்னை மொட்டையாகவே ஆக்கிட்டு தம்பிக்கு முடிய இருக்கணும்னா எந்த முடியை இறக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். அல்லேலூயா. கடைசியாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். அன்னைக்கே இயேசுவை பற்றி அறிஞ்சிருந்தேன்னா இந்த தலையில் முடியும் இருந்திருக்கும். அவர் சொன்னார், அன்னைக்கே இயேசுவை பற்றி நான் ஒழுங்காக அறிஞ்சிருந்தேன்னா இந்த தலையில் என்ன இருந்திருக்கும், முடியும் இருந்திருக்கும். அதுவும் சேர்ந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். எங்கள் அம்மா கூப்பிட்டு கூப்பிட்டு போய் மொட்டையை போட்டு 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 கடைசியில் முடிய வளர முடியாமல் பண்ணிட்டாங்க. அதுதான் எனக்கு உலகத்தில் மிச்சம். ஒரு நன்மையை தேடி இந்த உலகத்தில் மனிதன் அலைகிற அலைச்சலுக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. நல்ல வேட்டிக்கிட்டெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்ல துணியெல்லாம் வச்சு கரெக்டாக உட்காருங்க, நல்லா கரெக்டாக உட்காருங்க. உங்களை சேரில் உட்கார வச்சுருக்கேன், கரெக்டாக உட்காரணும். உடம்பு தெரியக்கூடாது, கால் தெரியக்கூடாது, கரெக்டாக உட்காரணும். தோத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எலும்பி சரி பண்ணுங்க, எலும்பி எழுந்திரிச்சு நில்லுங்க, எலும்பி நின்று சரி பண்ணிட்டு உட்காருங்க. அல்லேலூயா. தோத்துறோம். அப்போ பாருங்கள், ரெட்டிப்பான நன்மையை தேவன் தான் தர முடியும், மனுஷன் தர முடியாது. உலகத்தில் உள்ள எந்த மனுஷனும் ரெட்டிப்பான நன்மையை என்ன செய்ய முடியாது, தர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ரெட்டிப்பான நன்மை என்பது யாருக்கிட்ட தான் இருக்குது? கர்த்தரிடத்துல தான் இருக்குது. கர்த்தர் தான் ரெட்டிப்பான நன்மையை தர முடியும். உலகத்தில் நீ எங்கே தேடி பார்த்தாலும், எங்கே போனாலும், எங்கே வந்தாலும் ரெட்டிப்பான நன்மை கிடைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில் இன்றைக்கு நன்மையை தேடி எவ்வளவு காலமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க? நன்மையை தேடி எவ்வளவு காலமாக ஓடிக்கிட்டு இருக்க? கிடைச்சிதா? உலகத்தில் நீ எவ்வளவு தேடினாலும் உனக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தன் என்ன பண்ணான், தன்னுடைய சொந்த நிலத்தில் ஒரு கொஞ்சம் நிலம், எப்படியும் ஒரு 2-3 ஏக்கரா நிலம். அந்த நிலத்தின் நடுவில் ஒரு வாய்க்கால் ஓடுது, அழகான ஒரு வீடு, நல்ல மனைவி, 2 ஆம்பளை பிள்ளைகள். இவனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, இந்த பிள்ளைகளை நல்லா இப்படி சந்தோஷமாக இங்கே 2 வீடாக கட்டி இவங்களை நல்லா குடியேற்றி நல்லா வச்சு வாழ வச்சு பார்த்துட்டு நம்ம அந்த உலகத்தை விட்டு போகணுன்னு அவன் முடிவு பண்ணான். ஒரு சாமியார் வந்தான். சாமியார் வந்து என்ன பண்ணான், அவன் வீட்டுக்கு வந்து உள்ளே உட்காந்து சாமியார்னவுன்னா அவன் கூப்பிட்டு ரொம்ப கணம் பண்ணான். உடனே அந்த சாமியார் என்ன பண்ணான்னா, இவர்ப்பா உன் பிள்ளைகளை நல்ல முறையில் நீ நல்ல செல்வாக்காக வைக்கணுன்னா உனக்கு வைரம் இருந்தால் போதும், வைரக்கட்டி கிடைச்சா போதும், நீ என்ன பண்ணிடலாம், உன் பிள்ளைகளை செல்வாக்காக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படின்னா நான் என்ன பண்ணோம் அப்படின்னு அவனும் ஆசையில் விழுந்துட்டான். விழுந்த உடனே அந்த சாமியார் சொன்னான், இங்கே பாரு, நீ என்ன பண்ணுற, தேடி கண்டுபிடிக்கணும் நான் சொன்னது 2 மலைகள். என்னது? 2 மலைகள். 2 மலைகளுக்கு நடுவிலே ஒரு வாய்க்கால். அந்த வாய்க்கால் அப்படியே கடலில் போய் சேரணும். 2 மலை இருக்கணும், ஒரு வாய்க்கால் நடுவில் இருக்கணும். அந்த வாய்க்கால் போய் எங்கே சேரணும்? கடலில் போய் சேரணும். அப்படி போய் சேர்கிற இடத்துல அந்த 2 மலைகளுக்கு இடையில் வண்டல் மண் இருக்கும். அந்த வண்டல் மண்ணை நோண்டி பார்த்தா உனக்கு அங்கே வைரக்கட்டிகள் கிடைக்கும். அதுதான் வைரக்கட்டி இருக்கிற இடம் அப்படின்னு சொன்னான். உடனே இவன் என்ன பண்ணான், பைத்தியக்காரன், எப்படியாவது வைரம் கொண்டு வரணும்னு கிளம்புனான்.
புறப்பட்டு என்ன செஞ்சான், நிலத்தையெல்லாம் விற்றான், அந்த வீட்டையும் சேர்த்து விற்றான். இவங்களுக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு வீடு எடுத்தான், வாடகைக்கு வச்சுட்டு இந்த பணத்தையும் கொடுத்து, நீ பத்திரமா இருங்க, நான் போய் வைரங்கம் வாங்கிட்டு வரேன்ட்டு போயிட்டான். 2 மலையை பார்த்தா வாய்க்கால் இல்லை, 2 மலையும் வாய்க்காலும் இருந்தால் கடல் இல்லை. சில இடத்துல 2 கடலும் இருக்குது, வாய்க்காலும் இருக்குது, ஒரு மலை தான் இருக்குது. இப்படியே பார்த்து 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 எங்கேயோ போய் தொலைஞ்சு போய் செத்து போயிட்டான். அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. அவன் பாட்டு தேடுறதுலையே ஒரு இடமா போய் 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 தேடி செத்து போயிட்டான். இந்த இடத்த வாங்கினான் இல்லையா, அவன் ஒரு குதிரை வச்சுக்கிட்டு, குதிரை ஓட்டுறவன், அவன் குதிரை வண்டி ஓட்டுறவன். அவன் நேரம் என்ன பண்ணான், நம்ம இப்போ தண்ணிக்கு காவாயிலே தண்ணி போகுதே, தண்ணி குடிக்க இங்கேயே நமக்கு வசதியாக போச்சு குதிரைக்கு தண்ணி குடிக்க அப்படின்ட்டு நேராக போய் தண்ணி காட்டினான். தண்ணி காட்டும் போது தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் அப்படி மூக்கை அப்படி கிளஞ்சி விட்டுச்சு. கிளஞ்சி விட்டவுடனே அவன் போய் பார்த்தான், ஒரு கருப்பான ஒரு அழகான கல் கிடக்கு, அழகான கல் கிடக்குது. அந்த கல்லை எடுத்து பார்த்தான், பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குன்ட்டு கொண்டு வந்து ஷோகேஸில் மேலே வச்சுட்டான். மேலே வச்சான். 2வது நாள் போனால் 2வது நாள்லேயும் ஒரு கல் கிடந்துச்சு. அந்த மாதிரி கல் நல்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்ல கருப்பாக கொண்டு வந்து மேலே வச்சுட்டான். அந்த சாமியார் மீண்டும் ஒரு நாள் இங்கே வரான். எந்த சாமியார்? ஆலோசனை கொடுத்து ஏமாற்றி அனுப்புனானே அந்த சாமியார் பையன் திரும்ப ஒரு முறை வந்தான். வந்து இது வைரம் வைரம்னா, இந்த கல்லை பார்த்துட்டு வைரம் வைரம்னா, எனக்கு தெரியும் சாமியாரே, நீ போன தடவை என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே ஒருத்தன் உன் பேச்சை நம்பி எங்கே போயிட்டான், என்கிட்ட நிலத்தை விற்றுட்டு போயிட்டான். நான் இங்கே நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு சாமியார் அனுப்பி விட்டான். அனுப்பி விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து இவனுக்கு ஒரு யோசனை, சரி இது வைரமாகத்தான் இருக்குமா, நமக்கு தான் வைர வியாபாரியெல்லாம் தெரியுமே, போய் பார்ப்போன்ட்டு அந்த வைர வியாபாரியை தேடி போய் ஒரு கல்லை கொண்டு போய் கொடுத்தான். கல்லை கொண்டு கொடுத்தவொன்னே அவன் இப்படி பார்த்தான், என்னமோ ஒரு தேய்ப்பு தேய்ச்சான். அப்புறம் ஒரு வெட்டினான், வெட்டிட்டு அதில் லைட் அடித்து பார்த்தான், அதில் இப்படி பார்த்தா எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு, இது உனக்கு எங்கே கிடச்சி அப்படின்னா, எங்கே கிடச்சின்னு அப்புறம் சொல்கிறேன், இது என்னது வைரம், இன்னும் எத்தனை கட்டி வச்சுருக்க, அந்த மாதிரி எங்கே வச்சுருக்க, ஏது வச்சுருக்கன்னா, எப்பா இரு, உனக்கு தேவைன்னா நான் தரேன், இந்த பார் கோடிக்கணக்கான ரூபா உனக்கு வேணாலும் தரேன், எனக்கு எவ்வளோ கட்டி இந்த மாதிரி கிடச்சாலும் கொண்டு வந்து கொடு அப்படின்ட்டு எடுத்தவுடனே ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்டான். வந்து பார்த்தான், ஏகப்பட்ட வைரம் அதே வாய்க்காலில். வைரத்தை எடுத்து விற்றான். இன்றைக்கி வைரச் சுரங்கம் என்று சொல்லப்படுகிற கொள்கொண்டா தான் அந்த வைரச் சுரங்கம் இருக்கிற இடம் இன்றைக்கி இருக்குது. இதுதான் இன்றைக்கு ரெட்டிப்பான நன்மையை தருகிறவர் இயேசு உன்னை பக்கத்திலே உட்காந்துருக்கிறாரு. உன் பக்கத்திலே இருக்குது எல்லாம். நீ என்ன பண்ணுற, அவன் அதை சொன்னான், இவன் இதை சொன்னான், இவன் இதை சொன்னான், அதை பண்ணுனா இதை பண்ணான்னு இவன் போய்கிட்டே இருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வைரம் எங்கே இருந்துச்சு கடைசியில்? 2 மலைக்கு இடையில் ஒரு வாய்க்கால் போய் கடலில் சேரும். அந்த இடத்துல அடியில் தேடுனா இவன் போய் எல்லாத்தையும் தேடி பார்த்தான். ஒன்று இருந்தால் ஒன்று இருக்குது, ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. அல்லேலூயா. இது இருந்தால் அது இல்லை, அது இருந்தால் இது இல்லை, எப்படின்னா அப்படியே போய் இங்கேயே தேடிக்கிட்டே போயிட்டான். போய் கடைசியில் என்ன ஆகி போச்சு, ஆள் ஒன்றுமே கிடைக்கலடான்ட்டு மலை மேலே ஏறினான். ஒரு மலை இருந்துச்சு, ஏறினான். தாடியும் மீசையுமா நம்ம வளர்ந்து போச்சு, சாப்பாட்டு கூட வழி இல்லை, எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. மேலேருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். ஆனால் இடத்த வாங்கினவன் வைரத்தை கண்டுபிடிச்சான். அதே போல தான் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை சரியான முறையில் அறிந்து கொண்டால், அல்லேலூயா, உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்க போகிறாரு? இரட்டிப்பான நன்மையை கொடுக்க போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட
இயேசு வாக்களித்தாரே. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொல்லிட்டார், ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு. இது இந்த மாதத்துக்கு மட்டும் உள்ள வாக்குத்தத்தம் இல்லை, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு மட்டும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இல்லை. அல்லேலூயா. இது வாழ்க்கை முழுவதற்குமான வாக்குத்தத்தம். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ரெட்டிப்பான நன்மை வேணும். இந்த உலகத்தில் நான் இதுவரைக்கும் ஒரு நன்மையும் கண்டதில்லை, ஒரு நன்மையும் காண மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எத்தனையோ நன்மை, எத்தனையோ முறை நன்மைக்காக அலைஞ்சிருக்கிறேன். உலகத்தில் ஏதாவது நன்மை கிடைக்குமான்னு நானே பாடுபட்டேன், பிரயாசப்பட்டேன். சாலமோனை போல் எல்லாத்தையும் தேடி தேடி பார்த்தேன், கிடச்சிச்சு, ஒன்றும் இல்லை. ஆனால் ரெட்டிப்பான நன்மையா அது எனக்கு தெரியல. அல்லேலூயா. என் வாழ்க்கை இன்றைக்கி சிதைந்து போயிருக்கு. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.